மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் சண்டை போடுறதுக்கு பதிலாக விஜய் காவேரி கிட்ட உண்மையெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி காணும்னு சொல்லிட்டு நிவின் விஜய் கிட்ட சொன்னதும் விஜய், என்ன சொல்கிறீங்க நிவின், நான் வேற காவேரியை கோவமாக திட்டிட்டேன், எனக்கு வீட்டில் நடந்ததே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தேடி இங்கே விஜயும் நிவினும் போகிறாங்க. காவேரியை ஃபைனலாக கண்டுபிடிச்சிடுறாங்க. காவேரி ஏதோ மன வருத்தத்தோட ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு, நீங்கள் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போங்க, நான் வரல அப்படின்னு விஜய் தூரத்தில் காவேரி வீட்டுக்கு போகிறாளா இல்லையா அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நிவின் காவேரி கிட்ட போய் பேசுகிறாங்க. காவேரி, என்னதான் உனக்கு வருத்தமாக இருந்தாலும் வீட்டுக்கு வராமல் ஏன் காவேரி இருக்கிற, ஃபோன் பண்ணாலும் உன் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது, எதுக்காக காவேரி இப்படியெல்லாம் பண்ணுறேன், அம்மா தானே உன்னை திட்டினாங்க, அதுக்காக போய் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நிவின் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உன்னை காவேரி இருந்துக்கிட்டு, இல்லை நிவின், எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தமாக இருந்துச்சு, அதனால தான் நான் கோவிலுக்கு போய் அப்படியே உட்காந்துட்டேன், இப்போ தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தேன், நீங்களும் வந்துட்டீங்க, சாரி நிவின், நான் யார் மேலேயும் கோச்சிக்கிட்டு ஒன்றும் போகலை, எனக்கு யார் மேலேயும் வருத்தமும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துட்டு, சரி காவேரி வீட்டுக்கு போகலாமா, எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க, பாவம் அத்தனை, நான் என் மகளை திட்டிருக்கவே கூடாது அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க, நான் வேணா ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க சாரதாவுக்கு. அத்தை, காவேரி இங்கே தான் இருக்கிறா, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்போ தான் சாரதா முதல்ல சந்தோஷமே வருது. இங்கே நிவின் காவேரியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதை விஜய் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சரி காவேரி சேஃபாக தான் இருக்கான்ட்டு விஜய் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜய் வீட்டுக்கு போனதும் தாத்தா இருந்துக்கிட்டு, எங்கடா போன விஜய், அம்மா உன்னை தேடிக்கிட்டே இருந்தா, இப்போ தான் தூங்குனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துட்டு, தாத்தா காவேரி அம்மாவை பார்க்குறதுக்கு வந்திருந்தால, அப்போ காவேரி நான் திட்டி விட்டுட்டேன் தாத்தா, அதுவும் இல்லாமல் காலையில் அத்தை வேற காவேரியை திட்டிருப்பாங்க போலுக்க, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு காவேரி வீட்டுக்கு போகாமல் வேற எங்கேயோ போயிட்டாலா என்னன்னு தெரியல, வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நிவின் சொன்னாங்க, அதனால தான் காவேரி தேடி போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதும், இப்போ காவேரி கிடச்சிட்டாலப்பா அப்படின்ட்டு தாத்தா பதட்டத்தோட கேட்குறாங்க. உடனே கிடச்சிட்டா தாத்தா, நிவினோட அனுப்பி வச்சிருக்கேன், வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்ட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. தாத்தா இருந்துட்டு, நீ எதுக்குப்பா காவேரி திட்டின, காவேரி பாவம்பா, அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லாததுனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா, நம்ம வீணா அவள் மேலே கோவப்படுறதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, இல்லை தாத்தா, அவள் என்ன அவாய்ட் பண்ணுறது ஓகே, ஆனால் என்னென்னமோ பேசுகிறா, மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, அதை தான் என்னால் தாங்கவே முடியல, என்ன பிடிக்காதான் என் குழந்தை மட்டும் அவளுக்கு வேணுமா, அதான் அவள் பண்ணுறது என்னால் ஏற்றுக்கவே முடியல தாத்தா, கொஞ்ச நாள் விலகி இருந்தால் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், இனிமேல் அம்மாவை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதா இல்லை அப்படின்னு விஜய் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. உடனே தாத்தா, இல்லைப்பா பழசெல்லாம் ஞாபகம் இருந்தால் காவேரி ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்க போகிறா உங்ககிட்ட, நீ தான் கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உனக்கு அங்கே விஜய் இருந்துட்டு, தாத்தா என்னால் தாங்க முடியல தாத்தா அப்படின்னு இங்கே விஜய் வந்து தாத்தா மடியில் படுத்து அழுகுறாங்க. அல்லாதடா விஜய், அல்லாத, நல்லா இருந்த உன் வாழ்க்கையை பாழாக்குனது நாங்கள் தான், எங்களால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுடா விஜய் அப்படின்னு தாத்தாவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா, என்னால் காவேரி பிரிஞ்சு இருக்க முடியாது இல்லை தாத்தா, காவேரி என்னை மறந்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு தாத்தா, ஆனால் காவேரி என் பக்கத்தில் இருக்கான்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ காவேரி என்னை பிடிக்கலை, காவேரிக்கு அப்படி இருக்கும்போது நான் விலகி இருக்க தானே நல்லது, காவேரி விட்டு விலகி இருக்குன்னு நினைக்கும் போது என் மனசெல்லாம் வலிக்குது தாத்தா அப்படின்ட்டு இங்கே விஜய் வந்து தாத்தா கிட்ட பேசுகிறாங்க. காவேரியை திட்டிருக்கக்கூடாது தாத்தா, காவேரி திட்டி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு விஜய் தானாகவே அடிச்சுக்கிறாங்க. என்னடா விஜய், காவேரிக்கு சீக்கிரமாகவே ஞாபகம் வரும், கடவுளே காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து என் பேரனோட சேர்ந்து வாழ வை, ஏன் அவங்க வாழ்க்கையை இப்படி விளையாடுற அப்படின்ட்டு தாத்தாவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு காவேரியை நிவின் கூப்பிட்டு வந்ததும் சாரதா வந்துட்டு காவேரி பார்த்து, எங்கடி போனேன், எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ணுறேன், நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், அதுக்காக நீ வீட்டை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லி புலம்புறாங்க. உடனேவும் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, அதுக்காக நான் நினச்சி ஃபீல் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் என்னக்காக யோசிக்காமல் அந்த அம்மாவோட அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு என்கிட்ட பேசுகிறதாம்மா எனக்கு ஏற்றுக்கவே முடியல, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், நான் உங்கள் பொண்ணு, ஆனால் நீங்கள் எனக்காக எதுவுமே யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சாரதா கிட்ட காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே காவேரி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சாரதா, இனிமேல் நான் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டி, உன் மனசில் என்ன தோணுதோ அதை செய், நான் இதை பற்றி எதுவுமே இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்ட அம்முவை பார்க்குறதுக்காக இங்கே விஜய் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு சாரதா கிட்ட நிவின் வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, காவேரி அம்மாவை பார்க்குறதுக்காக அங்கே வீட்டுக்கு போயிருக்கா, அங்கே விஜய் அம்மு கிட்ட காவேரி பேசுனதெல்லாம் கேட்டு பிடிக்காமல் இனிமேல் இங்கே வராதிங்க, என் பொண்ணுக்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி கோவமாக அனுப்பி விட்டுட்டார் போலுக்க, அது வேற காவேரி மனசை பாதிச்சிருக்கு, இங்கே வேற கோவமாக பேசிட்டு போனால அது ரெண்டும் மனசில் போட்டு வருத்தப்பட்டுட்டேவும் வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கா அப்படின்னு நிவின் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி சொல்கிறீங்க,
அப்படின்ட்டு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாவம் விஜய் ரொம்ப தான் காவேரிக்காக பொறுத்து பொறுத்து போறாரு. ஆனா, அந்த மனுஷன இவ சோதிச்சுக்கிட்டே இருக்கிறா. பாவம் இவளுக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வரல. இவளையும் குத்த சொல்லி என்ன செய்ய அப்படின்னு சாரதாவும் ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்நேரத்துல கங்கா இருந்துக்கிட்டு, இனிமேலு விஜய பத்தி நம்ம எதுவுமே காவேரி கிட்ட பேச வேண்டாம். எப்போ விஜய் ஞாபகம் எப்போ காவேரிக்கு வருதோ அப்பவே அவங்க 2 பேரும் சேரட்டும் அப்படின்னு கங்கா இனிமேல் இத பத்தி பேச வேண்டான்னு சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே சாரதா, நான் சும்மா இருக்க மாட்டேன்டி. இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ண தான் செய்வேன். என்னால முடிஞ்சது அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமா இதை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. இங்க காவேரி இருந்துக்கிட்டு அம்மு கிட்ட பேசின ஞாபகத்தை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மு கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, நாம அவரை தப்பாவே நினைச்சிருக்க கூடாது. நம்மளும் தப்பா நினைச்சிட்டோம். அவர் கண்டிப்பா அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசியிருக்கவே மாட்டாரு. நான் அப்படி அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்க கூடாது அப்படின்ட்டு இங்க காவேரி நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க மறுநாள் ஸ்கூலுக்கும் போகிறதுக்காக கிளம்புறாங்க. கிளம்பும்போது இங்கே காவேரி அந்த மாப்பிள்ளை பார்த்துருந்த பையன்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பையன்கிட்ட, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்கலை, கொஞ்சம் நாள் ஆகட்டும், எனக்கு கொஞ்சம் மனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி உங்களுக்கு? நீங்கள் தானே பொண்ணு பார்க்குறதுக்குலாம் வர சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு அந்த பையனும் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியல, என் மனசு வேறு எதையும் யோசிச்சுட்டு இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு காவேரி சொன்னதும், சரி காவேரி கொஞ்ச நாள் கழிச்சே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லிடுறாங்க. உடனே காவேரி ஃபோனை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அம்மு வரவே இல்லை. இங்கே அம்மு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்துட்டே இருக்காங்க. அம்மு கூட பேசினது எல்லாமே காவேரிக்கு ஞாபகம் வருது. அம்மு இல்லாதனால காவேரிக்கு வருத்தமாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் தாத்தா கிட்ட விஜய், தாத்தா அம்மு வேறு ஸ்கூலில் படிக்க ஏற்பாடு பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்முக்கும் காவேரி மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. 2 பேருக்குமே ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. இங்கே காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அம்மு ஸ்கூலுக்கு வரலம்மா, அவர் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அம்முவை அவர் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. அம்முவை பார்க்காம எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மு கிட்ட நான் பேசணும். அம்மு இத்தனை நாளாக என் பக்கத்தில் இருந்தப்போ எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. இப்போ அம்மு என்னை விட்டு தூரமாக இருக்கும்போது எனக்கு வலிக்குதுமா அப்படின்னு காவேரி சாரதா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, இதுதான் பெத்த பாசங்கிறது, அம்முவை பிரிஞ்சு இவளால் இருக்க முடியலடி, இவ அம்முக்காகனாச்சும் விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அதை சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, எனக்கு ஏமா இப்படிலாம் நடக்குது, அவர் ஏமா அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்பலை, நீங்களே கேட்டு சொல்லுங்கம்மா அவர்கிட்ட அப்படின்னு காவேரி வந்து சாரதா கிட்ட சொன்னதும் சாரதா இருந்துக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. விஜய், என்னத்த கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே, தம்பி எதுக்காக அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்பலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன உங்கள் பொண்ணு சொன்னாலா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் ஸ்கூலுக்கு அம்மு அனுப்பலைன்னு சொல்லிட்டு அம்மு வரலன்னு ஒரே அழுகையாக அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, வேறு என்ன அத்தை, என்னமோ என் பொண்ணை வச்சு நான் ட்ராமா பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா, அதெல்லாம் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், நான் என்ன என் பொண்ணை வச்சு ட்ராமா பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, அவளுக்கு ஏன் இப்படிலாம் புத்தி போகுதுன்னு எனக்கும் புரியலை அப்படின்னு இங்கே விஜய், இனிமேல் அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், வேறு ஸ்கூலில் அம்முவை சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, பெத்த பிள்ளையும் அம்மாவையும் பிரிக்காதீங்க தம்பி, அவங்க 2 பேரும் பிரித்து ஏற்கனவே நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், நீங்களும் அந்த பாவத்தை பண்ணாதீங்க தம்பி அப்படின்ட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. இல்லை அத்தை, இத்தனை நாளாக அம்முக்கு அம்மா இல்லைன்னு நினச்சே நான் குழந்தைய வளர்த்துட்டேன், அந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன், போதும் அத்தை, அம்முக்காக நான் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கல, போதும் இதோட நிறுத்திக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு விஜய் ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சாரதா அழுகுறாங்க. காவேரி கிட்ட, நீ அவர்கிட்ட பேசின விதத்தெல்லாம் அவர் யோசிச்சு அம்முவை வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாரு, என்னமோ அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எல்லாமே பண்ணுறாருன்னு நீ அவரை திட்டினல, அதனால தான் அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அம்முவை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. இது சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.